அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமையானது சக்தி, அதாவது அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு அல்லது அம்மன் வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாகும். பொதுவான காயத்ரி மந்திரம் அனைவராலும் உச்சரிக்கப்படுவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதனால் நமக்கு மன அமைதி கிடைக்கும் மற்றும் நேர்மறை ஆற்றல் நம் உடலில் அதிகமாக பெருகி நமக்கு நல்லதையே செய்து கொடுக்கும் ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரங்கள் உள்ளது. பொதுவான காயத்ரி மந்திரம் என்பது ஒரு நாளைக்கு 3 முறை, இது முக்கியமாக பிராமணர்கள் மிக அதிகமாக இந்த மந்திரத்தை உச்சரிப்பார்கள். காலை ஒரு முறை, மதியம் சந்தியாவந்தனம் என்று சொல்லப்படுகின்ற 3 காலங்களிலும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பார்கள். ஒரு முறை ஒரு ஞானி ஒருவர் புண்ணியம், அதாவது நீ எனக்கு எதுவுமே தானமாக கொடுக்க வேண்டாம், நீ 3 வேளையும் உச்சரிப்பதால், 3 வேளையும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் உனக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைத்துள்ளது. அதில் ஒருவேளை நீ உச்சரித்த காயத்ரி மந்திரத்தின் புண்ணியத்தை எனக்கு தாரை வார்த்தை கொடு என்று கேட்பதாக புராணங்களில் கதைகள் உண்டு. அந்த அளவுக்கு இந்த காயத்ரி மந்திரமானது மிகவும் புனிதமானதாகவும் புண்ணியமானதாகவும் அதிக பலனுள்ளதாகவும் கருதப்படுகின்றது. அந்த பொதுவான காயத்ரி மந்திரம் என்பது ஓம் பூர்புவ சுவஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். இந்த மந்திரம்தான் பொதுவான காயத்ரி மந்திரமாகும். இந்த மந்திரத்தை இப்பொழுது நான் 9 முறை உச்சரித்துள்ளேன். பொதுவாக இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை உச்சரிப்பது மிகவும் நமக்கு நம்முடைய ஆன்மீக சக்தியை நமக்கு அதிகரித்து கொடுக்கும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது 108 முறை நமக்கு உச்சரிப்பது கடினமாக தெரிந்தால் 3 வேளைகளும், காலையில், மதியம் மற்றும் சந்தியா காலத்தில் 3 காலத்திலும் ஒரு முறை, ஒரு தடவைக்கு 27 முறை என்று உச்சரிக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் உச்சரிக்க முடியாதவர்கள் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு 9 முறையாவது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நமக்கு நம்ம மிகவும் மன அமைதியை கொடுக்கும் நமக்கு, மற்றும் நேர்மறை ஆற்றல் நமக்கு பெருகி வரும். இதில் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள் உள்ளது. திங்கள் காயத்ரி, செவ்வாய் காயத்ரி, புதன் காயத்ரி,
வியாழ காயத்ரி, வெள்ளி காயத்ரி என்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு பண வரவு நமக்கு அதிகரிப்பதற்கு நாம் சொல்ல வேண்டிய லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் என்னவென்றால், ஓம் மகாதேவியை சவேத்மஹே லக்ஷ்மி பந்தை விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பந்தியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இந்த லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தையும் நாம் வெள்ளிக்கிழமை அன்று உச்சரித்து வர குறைந்தது ஒரு 9 முறை, இப்பொழுது நான் 9 முறை உச்சரித்துள்ளேன். இந்த மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 9 முறையாவது ஒரு மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த 9 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து வர, லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வர நமக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு நம்ம பக்தி மயத்துடன் திருநீர் குங்குமம் நெற்றியில் இட்டு கொண்டு வீட்டில் உள்ள நம்ம லட்சுமி படத்திற்கு விளக்கேற்றி தூப தீபம் காட்டி பூ இட்டு மிகுந்த பக்தி சிரத்துடன் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் உச்சரிக்க நம்முடைய மன அமைதி அதிகமாகும், நமக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும், நம்முடைய பண வரவு அதிகரிக்கும். மேலும் லக்ஷ்மி மந்திரமான 108 போற்றி 108 லக்ஷ்மி போற்றியும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் உச்சரிக்கலாம். மகாலட்சுமி படத்தை வைத்துக்கொண்டு 108 காயின்களை வைத்துக்கொள்ளலாம். 108 1 ரூபாய் காயின்களோ 5 ரூபாய் நாணயங்களோ, இல்லை வசதி உள்ளவர்கள், வீட்டில் பணப்பழக்கம் அதிகமாக உள்ளவர்கள் 108 500 ரூபாய் நோட்டுகளை வைத்தும் ஒவ்வொரு போற்றிக்கும் ஒரு காயின் என்ற முறையில் அல்லது ஒரு நோட்டு என்ற முறையில் 100 5 ரூபாய் 10 ரூபாய் 500 100 200 என்று வைத்துக்கொண்டு நாம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நாணயத்தை வைத்து பணத்தை வைத்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இன்னும் அதிகமாகும் என்று புஸ்தகங்களில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக பக்தர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, வெள்ளிக்கிழமை அன்று இந்த லக்ஷ்மி கடாட்ச மந்திரத்தை, லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் அல்லது லக்ஷ்மி 108 போற்றி மற்றும் அம்மன் பாடல்கள் இவற்றை பாடி பக்தி சிரத்தையுடன் அம்மனை வழிபட்டு, பக்தி சிரத்தையுடன் அந்த சக்தியை வழிபட்டு நம்முடைய சக்தியையும் பெருக்கி நம்முடைய பணவரையும் அதிகரித்து கொள்ள அன்புடன் பிரார்த்தனை பண்ணுமாறு, கடவுளை வேண்டுமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டி அனைவரையும் வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.